ஆ போடுங்க போடுங்க. ஒரு சின்ன ஸ்பீச் கொடுக்கலாம். இதய தெய்வம் பாரத ரத்னா டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 37வது நினைவு நாள். அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழக நிறுவனர், கழக பொதுச் செயலாளர் BSNL ராஜா தன் இல்லத்திலே புரட்சித் தலைவருக்கு ஆண்டுதோறும் மாலை அணிவித்து வணங்கி அவருடைய பாதையை கடைபிடிக்கும் அண்ணாவின் தம்பியாக இதயதேவன் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எளிய தொண்டனாக வருகின்ற காலம் 2026 அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் மாபெரும் எழுச்சி அடைய மக்களுடைய ஆதரவு கோருகிறேன். அனைவரும் வாருங்கள். இந்த நாட்டு மக்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள், துயரத்தில் இருக்கிறார்கள். விலைவாசி ஏற்றம், பல இன்னல்கள் அனுபவித்து வருகிறார்கள். மக்கள் வரி பணத்தை முறையாக செலவழிப்பதில்லை. இப்பொழுது மழை வந்திருக்கின்றது. அந்த மழையில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்களுடைய வரி பணம் வீணாக்கப்படுகிறார்கள். இதை மாற்றி அமைக்க நீங்கள் தான் இந்நாட்டின் தீர்ப்பொழுங்க நீதிபதி, நீங்கள் தான் இந்நாட்டின் நிதி ஆதார களஞ்சியம், நீங்கள் தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அங்கீகாரம் கொடுத்து உங்கள் ஆள்காட்டி வரலில் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டு அவர்கள் உங்களை அடிமையாக்கி விடுகிறார்கள். அவர்கள் கோடீஸ்வரராக இருக்கிறார்கள், நீங்கள் ஏழ்மையாக இருக்கின்றீர்கள். இது மாற வேண்டும். நீங்கள் தான் அவர்களுக்கு மாதம் சம்பளம் 1 லட்சம் கொடுக்கப்படுகிறீர்கள். அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஊழியர், சேவகர். ஆனால் அதை மறந்து அவர்கள் முதலாளியாக மாறிவிடுகிறார்கள், நீங்கள் தொழிலாளியாக மாறிவிட்டீர்கள். இந்த நிலை மாற இதயதேவன் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 37வது நினைவு நாளில் அவரை வணங்கி வருகின்ற காலம் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் மாபெரும் எழுச்சியடைய அனைத்து மக்களும் ஆதரவு கொடுங்கள். வருகின்ற 2026 சைதை பகுதி சட்டமன்ற வேட்பாளராக எம்ஜிஆர் எளிய தொண்டனாக நான் போட்டியிடுகிறேன். அனைவரும் எனக்கு வாய்ப்பு தாருங்கள். இந்த சைதை பகுதி மேம்பாடு தொகுதியாக மாற்றி அமைத்து தமிழ்நாடு வியக்கும் அளவிற்கு செயல்படுவேன் என்று சொல்லி வாழ்க அண்ணா நாமம், வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம். நன்றி, வணக்கம்.